வணக்கம் நண்பர்களே, நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்ட போகிறீங்களா இல்லை கிரவுண்ட் ப்ளஸ் 2 கட்ட போகிறீங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக பாருங்கள், பயனடையுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சைஸ் ஆஃப் காலம் தெரியணும் இல்லையா? அப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 9/9, அதாவது முக்காலுக்கு முக்கால் காலம் சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அதை தான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம ரேட்டு கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காலுக்கு முக்கால் காலம் தான் எல்லாத்துக்கும் போடுவாங்க. 10 காலத்துக்கு 12 காலம் கூட போட்டு காலம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சு பண்ணுவாங்க. இதுதான் அதோட டிசைன். பாருங்கள், நைன் பை 9. அதாவது இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/12, 4/12 mm 4 கம்பி, 1 2 3 4, முக்காலுக்கு முக்காலில் 4 கம்பி போட்டு காலம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இதில் ரிங் சைஸ் இருக்குது. ரிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 mm பண்ணலாம். ஆனால் மினிமம் ஒரு ரூல் இருக்குது, மினிமம் 6 mm பண்ணலாம். பட் நம்ம 8 mm தான் ரிங்ஸு எல்லாம் பொதுவாக பண்ணுறோம். 8 mm ராடில் பண்ணணும். அந்த சென்டர் டு சென்டர் ஒன்று நம்ம முன்னாடி வீடியோலலாம் பார்த்துருப்போம். அதாவது காலம் போடுறோம் அப்படின்னா இந்த ரிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிங்கு ஸ்ட்ரப் இங்கே பாருங்கள், இதோட ஸ்பேஸிங் இல்லை, அதுதான் இந்த சென்டர் டு சென்டர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 150 mm. இன்ச்சில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு அல்லது 5.5. இந்த மாதிரி தான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஸ்ட்ரக்சரல் பண்ணுவாங்க. ஸோ எல்லா காலமுமே இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம பில்டிங் இருக்கும். ஸோ இப்படி தான் காலம் போட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுறாங்க. இப்போது இதிலே கிரவுண்ட் ஃப்ளோர் G+1 G+2 ஒன்று பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எல்லாமே முக்காலுக்கு முக்கால் தான் பண்ணியிருப்பீங்க. அப்போது இதுக்கான சைஸு இங்கே மாறும் இல்லையா? G+1க்கு தான் நான் சொன்னேன் இந்த முக்கால் 9/9 காலம். இப்போது G+1க்கு பார்க்கலாம். இப்போ பார்க்குறது G+1. G+1க்கு காலம் சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9/12, அதாவது 1க்கு முக்கால்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இது 9 இன்ச்சு, இது 12 இன்ச்சு. இது 9, இது 12. இதுதான் 9/12. இப்போது இதுக்கு என்ன ராடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 mm. எத்தனை நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர், அதாவது 2 4 6 நம்பர் 9/12. இதுதான் திரும்பவும் சொன்னது. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 9/9 தான் பண்ணியிருப்போம். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் ஃபஸ்ட்டுன்னும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9/12, அதாவது இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம்
இப்படி வரும். அப்போது இந்த இடத்துல 2 கம்பி எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இது நீங்கள் எப்படி ஆட் பண்ண முடியும்? ஸோ பண்ணும்போது G+1 G+2க்காக நீங்கள் ஸ்ட்ரக்சரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது இந்த இடம்லாம் நம்ம இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிடலாம். ஃபியூச்சரில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம சொல்ல வரோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். ரிங்கு வந்து 8 mm 150 சென்டர் டு சென்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா G+2 அழிச்சிடலாமா?